தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் கிருபையினாலே இந்த 3வது மாதத்தின் 4வது கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிற தேவன். அவர் நாம் கனத்தை அவருக்கு கொடுப்பதிலும் அதில் அவர் கவனமாக இருக்கிறார். அவர் கனத்தை எதிர்பார்க்கிற ஆண்டவர். அவர் கனத்துக்கு உரியவர். இந்த காலவெளியில் நம்முடைய தேவனை நாம் கனப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த கனத்தை நாம் எப்படியெல்லாம் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும் என்பதுதான் இந்த நாளில் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிற முக்கியமான வார்த்தையாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தரை நாம் கனப்படுத்துவது எப்படி என்பதை நாம் தெரிந்து கொள்ள ஒரு வேத பகுதி நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் உள்ளதான 2ஆம் அதிகாரத்தில் உள்ள 30வது வசனத்தை நான் உங்களுக்கு இன்று வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்துடைய கடைசி 4 வரிகளை நான் உங்களுக்கு இன்று வாசிக்கிறேன். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல பரிசுத்த நாளின் கால வேளையில் உடைய திருவாய் மொழிகளை கேட்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த மகா பெரிய இரக்கத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் நம்முடைய வார்த்தையினாலே எங்களை நிரப்பி எங்களை நடத்துவீராக. உண்மை நாங்கள் கனப்படுத்த எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. உண்மை நாங்கள் எந்த விதத்திலும் அசட்டை பண்ணிவிடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை வழி நடத்தும். பரிசுத்தாவின் எங்களோடு இடைபடுவீராக. உங்களுடைய வார்த்தை எங்கள் மத்தியில் தாராளமாய் ஏராளமாய் கர்த்தர் கொடுத்து உங்களுடைய தயவுள்ள சித்தத்தை பூரணமாக ஆழமாக எங்களுக்குள்ளே நிறைவேற்றும் நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலியின் குடும்பம், ஏலி தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்துவதை தவறவிட்டு கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தையை அந்த இடத்துல பெற்றுக்கொள்கிறார். அதை தான் நம்ம வாசித்தோம். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன். ஏலியின் குமாரர் தேவனை அசட்டை பண்ணினார்கள், தேவனை துக்கப்படுத்தினார்கள். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல் கர்த்தரை கோபம் முட்டினபடினால் கர்த்தர் அவர்களை என்ன செய்தார் என்பதை குறித்து இந்த வேத நம்ம வாசிக்க முடிகிறது. இந்த காலவெளியில் இந்த வேத பகுதியை கர்த்தர் நமக்கு ஏன் கொடுத்தார் என்று சொன்னால், கர்த்தர் நம்மிடத்தில் அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை எதிர்பார்க்கிறார். நாம் கர்த்தருக்கு முறையாக கனத்தை செலுத்த வேண்டும், நம்முடைய ஆண்டவரை நாம் கனம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த காலவெளியில் அப்படிப்பட்ட கனத்தை கொடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்பொழுதுமே அவர் கனத்துக்குரியவர் தான். அவர் கனவீனத்துக்குரியவர் அல்ல. அவர் முழுமையான கனத்துக்கு பாத்திரராகிய தேவனாய் இருக்கிறார். அவரை அசட்டை பண்ணுகிறவர்களை அவர் கனவீனப்படுத்துவதில்லை, தானாகவே கனவீனம் அடைந்து விடுவார்கள். அப்படின்னு சொன்னால் என்ன, கர்த்தரை அசட்டை பண்ணும்போது கர்த்தர் நம்மோடு இருக்க மாட்டார். கர்த்தரோடு யார் இல்லையோ, யார் கர்த்தரோடு இல்லையோ அவர்கள் அவமானப்படுவார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறார். நாம் அவரை கனப்படுத்தும் போது அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலே கர்த்தர் நம்மை எப்படியெல்லாம் கனப்படுத்தி இருக்கிறார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை அறிந்து கொண்டு நாம் செய்திக்குள்ளே கடந்து போக கர்த்தர் உதவி செய்வாராக. முக்கியமாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதே அவர் நமக்கு கொடுத்திருக்க மிகப்பெரிய கனம்தான். இந்த உலகத்தில் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, உங்களை ஊரில் ஒருத்தனும் வம்சத்தில் 2 பேருமாக நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். அந்த அக்கால மக்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இந்த காலத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருத்தர் தெரிந்து கொள்ள, ஒரு சில பேர் குடும்பமாக கர்த்தர் தெரிந்து கொண்டு அவளை ரட்சிக்கிறார். இது கர்த்தர் மனிதனுக்கு கொடுக்குற மிகப்பெரிய கனம். பரலோக தேவன் நம்மை தெரிந்து கொள்கிறாரே, இதை விட பெரிய கனம் என்ன? இரண்டாவதாக கர்த்தர் நம்மை எப்படி கனப்படுத்துகிறார்? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கிற பிரகாரம் அவரை ஆராதிக்கும் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை ஆராதிப்பதற்கு, அவருக்கு காணிக்கை செலுத்தும் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை விட பெரிய பாக்கியம் இல்லை. இந்த உலகத்தில் எதையெல்லாமோ தெய்வங்கள் என்று சொல்லி ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் ஆராதிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் பொங்குகிறது. அவருடைய ஆராதனையில நம்முடைய இருதயம் மகிழ்கிறது. அவருடைய ஆராதித்து முடித்த உடனே ஒரு தெய்வீக பிரசன்னம், ஆசீர்வாதம் நம்மை நிரப்புகிறது, நம்மை நிறைவுள்ளவளாக மாற்றுகிறது. இதை விட பெரிய கனம் நமக்கு என்ன இருக்குது இந்த உலகத்தில்? கர்த்தரை ஆராதிக்கும் பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 3ஆவதாக பாவத்தின் அடிமைத்தனத்தை நம்மை மீட்டு கனப்படுத்தி இருக்கிறார். பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவன் அவன் கனவீனத்துக்குரியவன். ஒரு குடிகாரன் ரோட்டில் விழுந்து எப்படி குடிச்சுக்கிட்டு எப்படி விழுந்து கிடக்கிறான், அது கனத்துக்குரியதமாக இருக்குமா? அது அவமானப்படுகிறது. அவனை அவனை அவமானப்படுது. அவனுடைய குடும்பத்தினுடைய கௌரவம் ரோட்டுக்கு வந்து விடுகிறது.
பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் எத்தனையோ பேர் சிக்கியிருந்த மக்களை கர்த்தர் விடுவித்திருக்கிறார். நாமும் கூட பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தோம். கர்த்தர் கிருபையினாலே நம்ம மீட்டிருக்கிறார். இது அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கனம் அல்லவா? அந்த மீண்டும் அந்த கனவீனத்துக்குள்ளே போகாதபடி நம்ம மீட்டிருக்கிறார், நம்ம விடுவித்திருக்கிறார், நம்ம அவருடைய பிள்ளையாக திறந்திருக்கிறார், பாவத்தின் அடிமைத்திலிருந்து மீட்டிருக்கிறார். இது மிகப்பெரிய கனம். நான்காவதாக தேவன் நமக்கு கொடுத்திருக்க மிகப்பெரிய கனம், தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எத்தனையோ பேர் கடவுளை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கெங்கெல்லாம் போகிறாங்க. ஆனால் கர்த்தர் ஆண்டவராகிய தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர், நம்ம ரட்சித்த தேவன், நம்ம உண்டாக்கினவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரே. ஆண்டவரை பார்க்காமல், ஆண்டவரை தரிசிக்காமல் யாரும் கர்த்தரை பின்பாக போக முடியாது. ஒரு தொடுதல், ஒரு தரிசனம் தான் இந்த நாள் வரைக்கும் கர்த்தரை அவருக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிறது. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இவ்வளவு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை வெளிப்படுத்தி வார்த்தையாக நம்மை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவரை பார்க்கிறோம், வேதத்தில் அவரை பார்க்கிறோம், வார்த்தையாக வந்து இயேசுவை ஒவ்வொரு நாளும் தரிசிக்கிறோம். நாம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே, தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். அது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க மிகப்பெரிய கனம். ஐந்தாவதாக, நம்மை அவருக்கு மனவாட்டியாக தெரிந்து கொண்டார். நிரந்தரமாக மனவாட்டியாக கர்த்தர் நம்மை அவருக்குன்னு தெரிந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கனம். எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, ஆனால் தேவன் அவர்களாம் மனவாட்டியாக தெரிந்து கொள்ளவில்லை. அவர்களை விட கர்த்தர் நம்மை மனவாட்டியாக தெரிந்து கொடுத்திருக்கிறார். ஆறாவதாக, நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு கனம். எந்த கடவுளாவது மனிதனுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிற என்று சொல்லியிருக்கிறதா? இக்காலத்தில் தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற எல்லாவர்களுக்கும் இடத்தை ஆயத்தம் பண்ண மனிதர்கள் சண்டை போட்டுக் கொள்கிறாங்க, மனிதர்கள் போட்டி போட்டுக் கொள்கிறாங்க. எங்களுடைய தெய்வத்துக்கு இந்த இடம் வேண்டும், எங்களுடைய தெய்வத்துக்கு இந்த நிலம் வேண்டும், இந்த நிலம் எங்களுடைய தெய்வத்துக்கு சொந்தமானது என்று மனிதர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்காங்க. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். தங்கத்தினாலே உள்ள நகரத்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்கள், எவ்வளவு அன்புள்ள தேவன், அவர் நம்மை கனப்படுத்துகிறார். இது மிகப்பெரிய கனம். கடைசியாக, சீக்கிரமாக அவர் வரப்போகிறார் நம்மை சந்திக்க. ஏற்கனவே ஆண்டவர் மனிதனை தேடி இந்த உலகத்தில் வந்துவிட்டார். இப்பொழுது சீக்கிரமாக மீண்டும் வரப்போகிறார். எதற்காக? அவருடைய ஜனமாகிய நம்மை அவரோடு சேர்த்து கொள்ளும்படியாக. இது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய கனம். இவ்வளவாக நம்மை கனப்படுத்தியிருக்கிற ஆண்டவரை நாம் கனப்படுத்துவது மிக மிக அவசியமானது ஒன்று. இவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்மிடத்தில் கனத்தை எதிர்பார்ப்பது நியாயம்தானே? நாம் கர்த்தரை கனப்படுத்துவது மிக மிக அவசியமான ஒன்று. கர்த்தரை நாம் எப்படியெல்லாம் கனப்படுத்தலாம், இதுதான் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற முக்கியமான செய்தி. ஆண்டவரை நாம் எப்படி கனப்படுத்த வேண்டும்? முதலாவது, ஆண்டவரை நாம் கனப்படுத்த வேண்டிய முக்கியமான காரியம், தேவனுக்கேற்றவைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களை எத்தனையோ பேர் தெரிந்து கொள்கிறாங்க. ஒரு சில மணி நேரங்கள் தான் அவர்களுடைய தெய்வத்துக்குரிய தெரிந்து கொள்கிறாங்க. அதுக்கப்புறமா அவருடைய சுய விருப்பத்தை மாத்திரம் தெரிந்து கொள்வதில் கவனமாக இருக்கிறாங்க. அதற்கு கடவுள் இசைந்து வர வேண்டும் என்று விரும்புகிறாங்க. ஆனால் இந்த காலவெளியில் பரிசுத்த ஆவியார் நமக்கு சொல்லுகிற முக்கியமான காரியம், நாம் ஆராதிக்கிற பரலோகத்தின் தேவனுக்கு ஏற்றவைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முக்கியமான காரியம். கர்த்தருக்குரியவைகளை, தேவனுக்கேற்றவைகளை நாம் தெரிந்து கொள்வதில் கவனமாக இருக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 16ஆவது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்முடைய ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரே, அவ்வளவு பெரிய ஆண்டவரை கனப்படுத்துவது, அவர் என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறாரோ அதை மாத்திரம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு ஏற்றவைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் என்ன தெரிந்து கொண்டார், எதுக்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நாம் கனி கொடுக்கும்படியாக, நம்முடைய கனி நிலைத்திருக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொள்கிறார். அப்படின்னா கனி கொடுக்கிற ஜீவியத்தை நாம் தெரிந்து கொள்வதில் கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் அவர் கொடுக்கிற மிகப்பெரிய கனம். கனி இல்லாத வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறதில்லை. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் இயேசு தம்முடைய சீஷர்களோடு ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்துக்கு பயணப்பட்டு போகும்போது வழியில் ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அதில் மிகவும் பசுமையாக இருந்த அத்தி மரத்தில் நிறைய இலைகள் இருந்தது, ஆனால் கனி ஒன்று கூட இல்லை. கனி அதை தேடி பார்த்து விட்டு ஆண்டவர் அதை சபித்து விடுகிறார். உடனே அது முற்றிலுமாக பட்டு போய் விடுகிறது. பிரியமானவர்களே, இதில் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? கனி இல்லாத மாய்மாலமான வேஷம் போடுகிற உலகத்தில் நாம் வாழ்கிறோம். அப்படிப்பட்ட கனியற்ற காரியங்களை நம்மிடத்தில் வைத்து கொண்டு நாம் இந்த உலகத்துக்கு வேஷம் போடலாம் இருந்தால் கர்த்தருடைய சாபத்திற்கு உள்ளாவோம். கனியுள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவன் தெரிந்து கொள்கிறது காரியம் என்ன, தேவன் விரும்புகிற காரியம் என்ன? கர்த்தரை கனப்படுத்துவது என்று சொன்னால் தேவன் தெரிந்து கொள்கிற கனியுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். கனியுள்ள ஜீவியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கனி என்று சொன்னால் என்ன?
ஆவியின் கனியை குறித்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்டதான கனியுள்ள ஒரு ஜீவியத்தை நாம் கர்த்தருக்கு வெளிப்படுத்த வேண்டும், இயேசுவுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அதனால் மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை அவர் நிறைவேற்றி முடித்து போனார். நாமும் கூட கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் நம்மை கனியுள்ள ஜீவியத்துக்கு அழைக்கிறார். தேவன் தெரிந்து கொள்வது நாம் நம்முடைய தெரிந்து கொள்வதெல்லாம் இருக்கிறது தான் ஆண்டவருக்கு செலுத்துகிற முக்கியமான கனம். என்னத்தை தெரிந்து கொள்கிறார்? கனியுள்ள ஒரு ஜீவியம். நாம் கனியுள்ள ஜீவியம் செய்யும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு செய்யும்படி, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்களுடைய கனி நிலைத்திருக்கும்படி உங்களை ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் கனியுள்ள ஜீவியம் செய்வதற்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கனியுள்ள ஜீவியம் செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று நீங்கள் கர்த்தர் நோக்கி ஜெபித்தாலே உங்களுடைய தேவைகளை கர்த்தர் பூர்த்தியாக்கி விடுவார். இதுதான் இந்த சத்தியத்தின், இந்த வசனத்தில் உள்ள ஆழமான சத்தியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் தெரிந்து கொள்கிறதை நாம் தெரிந்து கொள்வதுதான் தேவனுக்கு செலுத்துகிற முதலாவது கனம். இரண்டாவது, தேவனை எப்படி நாம் கனப்படுத்த வேண்டும்? பரிசுத்த அழைப்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள்ல தேவன் நமக்கு எல்லாரும் ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அது என்ன அழைப்பு என்று சொன்னால் பரிசுத்தத்துக்கான அழைப்பு. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு என்றே அழைத்திருக்கிறார். நாம் இந்த விஷயத்தில் கர்த்தரை அசட்டை பண்ணக்கூடாது. நாம் கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். நம்ம எல்லாருக்கும் ஒரு அழைப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த அழைப்பு பரிசுத்தமான அழைப்பு. அந்த பரிசுத்த அழைப்பில் நிலைத்திருக்க நமக்கு நம்முடைய தேவன் உதவி செய்கிறார். ஒருவனும் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தமாக இந்த உலகத்தில் வாழ முடியாத ஒரு காரியத்துக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படின்னு சொன்னால் அவர் அழைத்த அழைப்பில் நிலைத்திருக்க நாம் சம்மதம் தெரிவித்தால் அவர் தம்முடைய பரிசுத்தாவியை நமக்குள்ளே ஊற்றுவார். அந்த பரிசுத்தாவின் உதவியோடு தான் அவருக்காக பரிசுத்தமாய் வாழ முடியும். தேவனை கனப்படுத்துவது பரிசுத்தமான வாழ்க்கை. பாவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு கர்த்தரை நாம் கனப்படுத்தி விட முடியாது. இந்த காலவெளியிலே கர்த்தரை நாம் கனப்படுத்துகிற இரண்டாவது முக்கியமான வழி பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களில் கனிதரும் செடி என்று கூறப்பட்ட யோசேப்பின் வாழ்க்கையில வில் வீரர் அவனை மனமடிவாக்கினார்கள். கனியுள்ள வாழ்க்கை வாழ நீங்க தீர்மானிக்கிறீங்க இல்லையா? கர்த்தர் விரும்புகிற, எதிர்பார்க்கிற அந்த காரியம் கனியுள்ள வாழ்க்கை. அப்படி கனியுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழ்றதுக்கு முயற்சி செய்யும்போது ஆரம்பமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மனமடிவாக்கப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் போவீங்க. உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. யோசேப்புக்கு இது நடந்துச்சு. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. நீங்கள் உறுதியாய் நிற்க உறுதியான பரிசுத்தாவியனுடைய உதவி உங்களுக்கு தேவை. ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. ஒவ்வொரு நாள், ஆண்டவரே உமக்காக நான் உறுதியாக நிற்க வேண்டும் ஐயா, நான் ஒரு கண்மலை போல உமக்கு என்று உறுதியாக நிற்கணும். கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என் கண்மலையாகி கிறிஸ்துவே எனக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நிச்சயமாக அந்த உறுதியான கண்மலை உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் பரிசுத்தத்தில் உறுதியாக இருக்கும்போது யோசேப்பை போல நீங்கள் கர்த்தரால் உயர்த்தப்படுவீங்க. யோசேப்பு பரிசுத்தத்தில் உறுதியாக இருந்தார். பாவத்தை விட்டு ஓடி போனார். வஸ்திரத்தை கூட விட்டு நிர்வாணத்தோடு ஓடி போனார் பாவத்தை கண்டு. பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற முக்கியமான காரியம், ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஆண்டவர்களை உறுதியாக இருப்பதுக்கு அர்ப்பணிங்க. நிச்சயமாக பரிசுத்த அழைப்பில் நீங்கள் நிலைத்திருக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். யோசேப்பு ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவன் கர்த்தருக்காக நின்றான். இவ்வளவு பெரிய பாவத்தை தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி செய்வது என்று அந்த இடத்துல அறிக்கை செய்கிறார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு விரோதமாக நிற்காமல் பாவத்துக்கு விரோதமாக நிற்போம். பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். பாவத்தை விட்டு நாம் ஓடி போவோம். நிச்சயமாக நாம் பரிசுத்த அழைப்பில் நிலைத்திருப்போம். இதுதான் நம்முடைய தேவனுக்கு கொடுக்கிற இரண்டாவது கனம். மூன்றாவது, கர்த்தர் நாம் எப்படி கனப்படுத்த முடியும் என்று சொன்னால் உயிருள்ள வரைக்கும் அவரை ஆராதிப்பது. இதுதான் கர்த்தருக்கு கொடுக்கிற மிகப்பெரிய கனம். சங்கீதம் 104ஆம் சங்கீதத்தில் 33ஆம் வசனம், நான் உயிருள்ள வரைக்கும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரியமானவர்களே, நாம் உயிரோடு இருக்கிற நாட்கள் முழுவதும் கர்த்தரை ஆராதிக்க வேணும். சங்கீத புஸ்தகங்களில் கடைசி சங்கீதத்தில் கடைசி வசனம், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. நம்முடைய நாசியிலே கர்த்தர் சுவாசத்தை வைத்திருக்கிறது முக்கியமான நோக்கமே அவரை ஆராதிப்பதற்காக தான், அவரை தொழுது கொள்வதற்காக தான். அவர் தொழுகைக்குரிய தேவன், அவர் ஆராதனைக்குரியவர், அவர் மகிமைக்குரியவர், அவர் கனத்துக்குரியவர். அந்த தேவனை எப்பொழுதும் ஆராதித்து கொண்டே இருக்கணும். உயிருள்ள வரைக்கும் ஆராதிக்கணும். ஜீவனுள்ள வரைக்கும் கர்த்தரை நாம் ஆராதிக்க வேணும். அதுதான் கர்த்தர் கொடுக்குற மிகப்பெரிய கனம். நம்முடைய சுவாசத்தை நம்முடைய நாசியில் வைத்திருக்கிறாரே. தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிற பிரகாரமாக எல்லாருடைய சுவாசத்தையும் கரத்தில் வைத்திருக்கிறார்.
அவரை நாம் ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நீங்க வாசிக்கிற பிரகாரம் தேவனை இடைவிடாமல் ஆராதித்த தானியேலுக்கு கர்த்தர் ஜீவனை பாதுகாத்தார். உங்க ஜீவன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும். துதித்து கொண்டே இருங்க. நீங்க வாகனத்துல போறீங்களா, ஆண்டவர் மகிமைப்படுத்திக் கொண்டு தேவ பிரசன்னத்தோடு இணைந்து கொண்டே போங்க. உலகத்தின் பாதுகாப்பை விட பரலோக பாதுகாப்பு உங்க மேல இருக்கும். சங்கீதம் 23ஆம் சங்கீதம் கடைசி வசனம் நீங்க வாசிக்க பிரகாரம் என் ஜீவனில் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரை நீங்க ஆராதிக்க ஆராதிக்க உங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய 3வது கணம், உயிருள்ள வரைக்கும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டிய முக்கியமான கணம், தேவனை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும். தம்மை நமக்கு வெளிப்படுத்தினாரே, இயேசு தம்மை நமக்கு வெளிப்படுத்தினாரே, பிதாவை நமக்கு வெளிப்படுத்தினாரே, பரிசுத்தாவை நமக்கு கொடுத்திருக்கிறாரே. இவ்வளவு பெரிய காரியத்தை செய்த ஆண்டவருக்கு நாம் செய்ய வேண்டிய கைமாறு என்ன, அவர் கொடுக்க வேண்டிய கனம் என்ன? இந்த உலகத்துக்கு தேவனை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எல்லா இடங்களும் சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டே இருக்கணும். இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமாக்குகிறார், இயேசு உங்களுக்காக மரித்திருக்கிறார், இயேசு உங்களுக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார், இயேசு உங்களுக்காக ஜீவிக்கிறார், இயேசு இன்று உயிரோடு இருக்கிறார், உங்களுக்காக உங்களை நன்மை செய்ய, உங்களை விடுதலையாக்க. இதை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு வெளிப்பட்ட இயேசுவை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவதுதான் தேவனுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய கனம். பிரியமானவர்களே, இதை நாம் கவனத்தில் நிறுத்துவோம். அதி முக்கியமான வார்த்தைகள். கர்த்தரை கனப்படுத்துவதில் நாம் கவனமாக இருப்போம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசுவை நாம் இந்த உலகத்துக்கு சீக்கிரமாக அறிவிக்க கடமைப்பட்டுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். நம்முடைய ஆண்டவரை நாம் கனப்படுத்த தவற வேண்டாம். இந்த 4 காரியத்தை வைத்து நாம் சிந்தனை நிறுத்தி கர்த்தரை நாம் கனப்படுத்துவோம். முதலாவது, தேவனுக்கு செலுத்துகிற கனம், அவருக்கு விருப்பமானவைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் தெரிந்து கொள்வதன் அடிப்படையில் நம்முடைய தெரிந்து கொள்வது இருக்க வேண்டும். 2வது, அவருடைய பரிசுத்த அழைப்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய கனம். 3வதாக, உயிருள்ள வரைக்கும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஆராதனை என்று கொடுப்பதிலும் ஒரு பகுதி. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் கனப்படுத்தி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தரை தசமமாகத்தினாலே நீங்கள் என்னை கனப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும். உயிரோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கடைசியாக, தேவனை இவ்வுலகத்துக்கு நாம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் கர்த்தருக்கு நாம் செலுத்துகிற உன்னதமான கனம். என்னை கனம் பண்ணுகளை நான் கனம் பண்ணுகிறேன் என்று ஆண்டு சொல்கிறார். உங்களை நிச்சயமாக கனம் பண்ண போகிறார். கர்த்தரை நாம் கனப்படுத்தி கொண்டே இருப்போம். நீங்கள் உயரும்படி கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த கால வேளையிலே பரலோக தேவனை கனப்படுத்தும் ஆண்டவரே வழிமுறைகளை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துரு. அதுக்காக ஸ்தோத்திரம். இதுவரையில் நாங்கள் ஏதாவது தவறுகள் செய்திருந்து உண்மை கனவீனப்படுத்தியிருந்தால் எங்கள் தயவாக மன்னிங்கப்பா. எங்களுடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து இனி நாங்கள் உண்மையாய் கனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். உண்மை கனவீனப்படுத்த, உண்மை வேதனைப்படுத்தின காரியங்களை எங்கள் தயவாக மன்னித்து உண்மை அதிகமாக எங்கள் கனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்து நடத்துவீராக. இந்த வார்த்தையை கேட்ட நம்முடைய மக்களை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே அடியேன் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உண்மை கனப்படுத்தி வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை நடத்துவார்.